முடியாது, நடக்காது, நடக்கவே முடியாது என்ன சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. எங்கெல்லாம் முடியாது கடைசி ஸ்டேஜ்ல பாக்குறோமோ அந்த எண்ட், அந்த முடிவுல இருந்து தான் அவர் தொடக்கத்தை கொடுப்பாரு. அல்லையா? இந்த நாட்கள இந்த செய்தியை பார்த்து கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கொடூரமான வியாதிகளா இருந்தாலும் போராட்டங்களா இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடத்துல அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்துல, இயேசுப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க, இயேசுப்பா என்ன நீர் குணமாக்கினீர் நீ சொன்னீங்க, இயேசுப்பா அந்த வார்த்தையின்படி என்ன குணமாக்குங்க ஆண்டவரே சொன்னீங்கன்னா ஆண்டவர் 100% உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை பாருங்க, எரேமியா 30:17 அதிகாரம் சொல்லுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியத்துக்கும் ஆரோக்கியம் வர பண்ணணும்னா நம்மளால முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு, ஒரு எல்க, ஒரு எண்டு. அதுக்கு பிறகு இது முடியாது, நடக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா கடவுள் நினைக்கிறது எல்லா கஷ்டப்பலையும், நீங்க இந்த செய்தியில என்ன சூழ்நிலை கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு வியாதியோ போராட்டங்களோ பிரச்சனையோ பிசாசபடியோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்க மாட்டிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அந்த எல்கையில வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு குணமாக்க வல்லவரா இருக்கிறார்.